அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நவீன் பேசுகிறேன். பல நாட்களுக்கு அப்புறம் உங்களை நான் திரும்ப பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தம்ப்நெயில் பார்த்துட்டு ஒரு சிலர் கன்ஃப்யூஸ் ஆகி இந்த வீடியோவை பார்க்குறதுக்காக உள்ளே வந்திருக்கலாம். இது ஒரு ஆண் மற்றும் ஒரு ஆணுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த காதல் உணர்வுகளையும் என்னுடைய அனுபவங்களையும் நான் உங்களுக்காக வெளிப்படுத்தக்கூடிய வீடியோ தான் இது. சரி வாங்க, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை இருக்குது, அதுக்குள்ளே போகலாம். என்னோடய பேர் நவீன். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன். வேலை முடிஞ்சதும் ரெகுலராக ஒரு டீ கடைக்கு டீ குடிக்கிறதுக்காக போவேன். ஆனால் அங்கே நான் டீ குடிக்கிறதுக்காக மட்டும் போக மாட்டேன். அங்கே இருக்கக்கூடிய ஆண்களையும் அங்கே இருக்கக்கூடிய அழகான சூழ்நிலைகளையும் நான் ரசித்து பார்க்கறதுக்காக நான் அந்த டீ கடைக்கு போவேன். சிலர் பார்த்தாலே என்னன்னே தெரியாது, அவங்க மேலே ஒரு இனம் புரியாத காதல் உணர்வு வந்துடும். ஒரு நாள் அப்படித்தான் மாலை சுமார் 7 மணி இருக்கும். கொஞ்சம் நேரத்திற்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிட்டு நின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. அந்த ஈரமான மாலை நேரத்தில் ஜில்லுன்னு காற்று என் மேலே அடிச்சிட்டு இருந்தது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சூடாக ஒரு டீ போட்டு ரோட்டையே பார்த்து எதையோ ஒரு நிகழ்வுகளை நினச்சிக்கிட்டே அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் அப்போது ஒருத்தனை பார்த்தேன். சுமார் 22 வயது இருக்கும். ஸ்லிம்மான ஒரு பையன். கை கால்களை வெள்ளையாக சிமெண்ட் பட்டு இருந்தது மாதிரி இருந்தது. அழுக்கான கைகள், அந்த ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டு, டைட்டான ஷாக்ஸ் எல்லாம் பார்த்த உடனே என்னென்னு தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிது. என்னோடய டேபிள் பக்கத்தில் தான் கொஞ்சம் இடம் காலியாக இருந்தது. நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் அவன் டீ வாங்கிட்டு என்னோடய பக்கத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்ச மாதிரியே அவன் பக்கத்தில் நின்னா. அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணான், ஆனால் முடியல. கொஞ்சம் பயம், கொஞ்சம் கூச்சம். ஒரு பையனை பார்த்து பிடிச்சு போயிருக்கும். ஆனால் பேசணும்னு தோணும், ஆனால் அவங்கக்கிட்ட பேச முடியாமல் தவிப்போம்ல, அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் எனக்கும் இருந்தது. நான் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவன் என்னை ஒரு முறை கூட பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சில நிமிஷத்தில் அவனும் கிளம்பிட்டான். ஆனால் அவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு தெரியுமா? அவன் வச்சிருந்த அந்த ஃப்ரூட்ஸ் அப்படி தான். அதாவது அதை ஓப்பனாக சொல்ல முடியல யூடியூப் அப்படிங்கிறதுனால. அவன் பேக்கில் ஒரு கொழுத்த வாழைப்பழம் வச்சுருந்தான். அந்த வாழைப்பழத்தை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப இந்த அளவுக்குலாம் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அந்தளவுக்கு இருந்தான். அந்தளவுக்கு அந்த பேக்கில் இருந்த வாழைப்பழம் வெளியில் தெரிஞ்சுது. எனக்கு பார்த்த உடனே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே யாராவது அந்த ஃப்ரூட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதோடய ருசியை பார்க்கணும் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 2-3 நாட்கள் அதே டீ கடையில் அவனை தேடிகிட்டே இருந்தேன். ஆனால் அவன் வரவே இல்லை. ஒரு நாள் ஏடிஎம் மிஷினுக்கு பணம் எடுப்பதற்காக நான் போயிருந்தேன். பணம் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது அந்த கொத்தனார் பையன் வெளியில் நின்றுட்டு இருந்தான். எனக்கா ரொம்ப நாள் பார்க்காம ரொம்ப நாள் பழகிய மனிதர் திரும்ப பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. எனக்கு அளவில்லாத சந்தோஷம், அதை வெளிப்படுத்த முடியல. உடனே நான் ஏடிஎம்க்கு வெளியில் நின்றுட்டு அவன் வெளியில் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தடவை எப்படியாவது பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் நான் இருந்தேன். அவன் ஏடிஎம்க்கு உள்ளே போனால் கொஞ்சம் நேரம் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் எதுவுமே செட் ஆகலை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோடு வெளியில் வந்தான். நான் உடனே கேட்டேன், என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டேன். என்னன்னு தெரியல ப்ரோ, என்னோடய அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டெல்லாம் இருக்குது, ஆனால் பணம் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னான். நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவன் உடனே ஃபோன்பேயில் பணம் அனுப்பினான். நான் என்னோடய ஏடிஎம் கார்டை வச்சு பணம் எடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தேன். உங்கள் பேர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அவன் கிஷோர்னு சொன்னான். கிஷோர்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அந்த பேரே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் லோக்கலில் கொத்தனார் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் என்னை பற்றியும் கேட்டால் நானும் சொன்னேன், நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னோம். சில நேரங்கள் எங்களுடைய உரையாடல் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியாவது என்னதாவது சொல்லி ஆகணும், பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருந்தேன். இப்போ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி நானும் கேட்டேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், நாளைக்கு லீவு, அதனால் கொஞ்சம் பீர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது ப்ரோ, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன், என்கிட்ட பைக் இருக்குது, நீ நடந்து தான் போகணும். ஏன்னா கடை அவுட்டரில் இருக்குது, மெயினில் இருக்கக்கூடிய கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அவுட்டரில் இருக்குது, அந்த கடைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டேன். அவனும் வேறு வழி இல்லாமல், ஆமாம் நம்மளும் நடந்து போகணும் அவ்வளோ தூரம், சரி ஓகே பைக்கில் கிடச்சிருக்கு, கம்பெனி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் என்கிட்ட பைக்கில் ஏறி உட்காந்துக்கிட்டான். இந்த ஸ்டோரியை சொல்லும்போது கூட எனக்கு அந்த நிமிஷம் நினச்சா இதய துடிப்பு அதிகரிக்குது.
இந்த ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ல, அந்த உண்மையான நிகழ்வு அது வந்து எனக்கு நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு அவன் வந்து என்னோடய பைக்கில் ஏறி உட்காரும்போது என்னோட அந்த ஹார்ட் பீட் இதய துடிப்பு வந்து அதிகமாக ஆரம்பிச்சுது. அதே டிஷர்ட்டு, அதே ஷார்ட்ஸு, கொஞ்சம் தூரம் அவுட்டரில் தான் அந்த கடை இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் காட்டுக்குள்ளே போகணும். குண்டும் குழியுமாக இருந்தது. அதனால் அவன் கொஞ்சம் நெருக்கமாக வந்து உட்காரக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் கடைக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கினோம். சைடிஷ்லாம் வாங்கிட்டோம். அங்கேருந்து யாருமே இல்லாத ஒரு காட்டு பகுதிக்கு தனிமையான இடத்துக்கு நானும் கிஷோரும் போனோம். இருவரும் உட்காந்து பேசிக்கிட்டு குடிக்க ஆரம்பித்தோம். நான் கொஞ்சம் ஓப்பனாக பேச ஆரம்பித்தேன். சரி, நீ எதுக்கு இந்த ஒர்க்கு பண்ணுற, இந்த அளவுக்குலாம் இருக்கிற, அதெல்லாம் ஓகே தான். அது வந்து உன்னுடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆனால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எதுக்காக இவ்வளோ டைட்டான ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்க? உன்னால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து ஆமாம், இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒன்றும் இல்லை ப்ரோ, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஆனால் பார்க்குறவங்களால சும்மா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவனும் ஆமாம் ப்ரோ, நிறைய பேர் என்கிட்ட இப்படி தான் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லை ப்ரோ, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க, பேக்கில் ஒரு பெரிய வாழைப்பழம் வந்து வச்சுருக்கியா, அதெல்லாம் நல்லா வெளியில் தெரியுது. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெளியில் தெரியும் போது பார்க்குறவங்களுக்கு பசியாக இருக்கும்ல, சாப்பிடணும்னு தோணும் அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். ஆமாம் ப்ரோ, நிறைய பேர் அதை வந்து சொல்லியிருக்காங்க. என்கிட்ட சாப்பிட்றதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, நானும் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கா புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஏன்னா ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அது வந்து ஆனந்தமாக இருக்கும். அது கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட ஆனந்தமாகவும் இருக்கும். ஆனால் ஒரு கிக்கு வந்து குறைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம எதிர்பார்த்த விஷயம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது கிடைக்குது அப்படின்னா அதில் வந்து அந்த இடைப்பட்ட நேரங்களில் ரொம்ப சுவாரஸ்யமாக கிக்காக இருக்கும்ல, அதை தான் வந்து நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி கொத்தனார்கிட்ட அது வந்து நினச்ச உடனே கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. உடனே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடித்தோடனே எனக்கு இன்னும் பசி அடங்கலை ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். உனக்கு என்ன, நான் வச்சுருக்கக்கூடிய அந்த வாங்கிட்டு வந்த அந்த வாழைப்பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் ப்ரோ, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நான் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவில் தான் இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிஷோர்கிட்ட சொன்னேன். கிஷோர் வந்து சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னான். நானும் சொன்னேன், அன்றைக்கி நீ டீ கடையில் அன்றைக்கி ஈவினிங்கில் மழை பெஞ்சு வெறிச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங் டீ கடையில் உன்னை பார்த்தேன், என் பக்கத்தில் தான் இருந்த, நீ ஒரு தடவை கூட என்னை பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு கிஷோர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு, சாரி ப்ரோ, எனக்கு வந்து அன்றைக்கி ஒர்க்கு ப்ரெஷர் வேறு, அதனால் அப்படியே கொஞ்சம் அந்த டென்ஷன்லாம் இருந்ததுனால பார்க்காம விட்ருக்கலாம், நான் ரெகுலராக வரமாட்டேன், என்றைக்காவது ஒரு நாள் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதனால் அதுக்கப்புறம் நான் 2-3 நாட்கள் உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன், நீ இல்லவே இல்லை. அப்புறம் தான் ஏடிஎம்மில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் தான் உன்கிட்ட பேசினேன். இந்த அளவுக்கு வந்து நிற்கும் இப்போது எனக்கு நான் எதிர்பார்த்தது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே எதுக்கு ப்ரோ இவ்வளோ நேரம் வளவலன்னு பேசிகிட்டே இருக்க, உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே எடுத்து சாப்பிடலாம், நீ உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அந்த யாருமே இல்லாத அந்த தனிமையான நேரத்தில் வந்து அவனை பார்த்ததுமே அவ்வளோ சந்தோஷம். நான் எதிர்பார்த்தது கிடைக்க போகுதுன்னு உடனே அதை விட அதிகமான சந்தோஷத்தோடு அவன் பேக்கில் வச்சுருந்த அந்த கொழுத்த வாழைப்பழத்தை வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு சாப்பிட பசி தீரவே இல்லை. கடைசியில் சரி, உனக்கு பசி தீரணும் அப்படின்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன பையனாக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க வாங்கிட்டு வரக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய ஃப்ரூட்ஸாக வச்சுருக்காங்க, வாங்கிட்டு வராங்க. ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. உண்மையிலே நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், ஆனால் அங்கே ஒன்று நடக்கும் இல்லையா. கடைசியில் நான் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, கடைசியில் அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஜூஸ்லாம் குடித்த உடனே எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. வாழ்க்கையில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கொத்தனாரை எங்கெல்லாம் பார்த்தேன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய், டாடா, லவ் யூ.